ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மோத்தி பாக் பர்ஃபி செய்ய போகிறோம். ஆமாங்க, நிறைய பேர் மோத்தி பாக் ஸ்வீட் செய்வாங்க. நம்ம மோத்தி பாக் பர்ஃபி செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு மோத்தி பாக் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்காக முதல்ல நம்ம ரெடி பண்ண வேண்டியது மோத்திச்சூர் பூந்தி செய்யணும். அதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். 600 கிராம் சுகர் போட்டு 300 ml தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இது ஒரு கம்பி பாதம் வந்தாவே போதும், ரெடி ஆகிடும். இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறதை பார்த்தா குவான்டிட்டி அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. அதுக்கான பதிலும் நான் இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆமாம், நான் வந்து மோத்திச்சூர் லட்டு அதிகமாக குவான்டிட்டி செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம மோத்திச்சூர் பர்ஃபிக்காக தனியாக ரெடி பண்ண வேணாம், இதிலே ரெடி பண்ணிக்கலான்றதுக்காக நான் உங்களுக்காக அளவு சொல்கிறேன். நம்ம ரெடி பண்ணுற மோத்திச்சூர் பர்ஃபி ஒரு ட்ரை அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கான அளவை நான் சொல்கிறேன். 600 கிராம் சுகர் போட்டு 300 ml தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான கடலை மாவு 300 கிராம் கடலை மாவு எடுத்தாவே போதும், கரெக்டாக வந்துடும். தேவையான ஃபுட் கலர் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கினா போதும். எந்த திட்டத்தில் நம்ம கரைக்கிறதுன்றது உங்களுக்கு காட்டுறேன், கடைசியில் பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த அளவெல்லாம் ஒரு பர்ஃபி சீனுக்கு வர்ற மாதிரியான அளவு தான் இது. இந்த அளவுக்கு செஞ்சாவே கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு தேவைப்பட்ட இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த மாதிரி கரைக்கிறோன்றது காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம மாவை எந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கோன்றது. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் சூடு வச்சுருக்கோம், சூடேறி வரட்டும். நீங்கள் செய்கிறப்போ 1 லிட்டர் ஆயில் இருந்தாவே போதும், சரியாக வந்துடும், அது கரெக்டாக இருக்கும். ஆயில் சூடேறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாராக எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுறப்போ இந்த குடுப்பி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குடுப்பி வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விடணும். அப்போ தான் நமக்கு அந்த பொடி பொடியாக நமக்கு அந்த பூந்தி ரெடியாகி வரும். இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் லைட்டாக கொதி அடங்கி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ஜாரை எடுத்து அப்படியே திருப்பி விடணும். அப்படியே முழுசாக கொதி அடங்கி வரும். அப்போ கரெக்டாக வெந்து வந்துடும். இது சிங்கிள் பாயில் பண்ணாவே போதும், டபுள் பாயிலெலாம் பண்ண தேவையில்லை. சிங்கிள் பாயிலே கரெக்டாக வெந்து வந்துடும். இது பார்க்கும்போதே சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ அந்த கலர் பாருங்கள், அருமையாக இருக்குது. மோத்திச்சூர் கலர் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். எடுத்த உடனே சுகர் சிரப்பில் போடணும். நீங்கள் எண்ணெய் வடிஞ்சு விட்டுலாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஆயிலேருந்து எடுத்த உடனே அப்படியே சுகர் சிரப்பில் போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தான் அது நல்லா சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கொடுக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணோம் சுகர் சிரப்பு. நீங்கள் எடுத்து ஆற வச்சுட்டு சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா சுகர் சுத்தமாக அப்சர்வ் பண்ணாதது. இந்த பூந்தி 5 நிமிஷமாக சுகர் சிரப்பில் ஊறி வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு ஊறினாவே போதும். இதை எடுத்து வடிகட்டியில் எடுத்து போட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் நல்லா வடிஞ்சு வரட்டும். இந்த மோத்திச்சூர் பூந்தி ரெடியாகி வந்துருச்சு. நல்லா சுகர் சிரப் ட்ரையாகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு ட்ரையில் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண பொருள் உங்களுக்கு அளவு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை வச்சு கரெக்டாக செய்யுங்க. நாம் அதிகமாக செஞ்சதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மோத்தி பாக் பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். 1 கிலோ சுகர் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு குடுப்பி எடுத்து போட்டுக்கலாம். 400 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். இந்த சுகர் சிரப் ஒரு பக்கம் ரெடியாக வரட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 700 கிராம் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். அது கூடவே 400 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மில்க் பவுடரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடியே சுகர் சிரப் ரெடி பண்ண வச்சுருந்தோம். அது இப்போ கரைஞ்சி வந்திருக்கு. நல்லா கரைஞ்சி வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதி வந்தாவே போதும். இது கரெக்டாக ரெடியாகி வந்துடும். கரெக்டான பதத்தை காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு. கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். அந்த கொதி வர ஸ்பீடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எந்த ஸ்லோவாக கொதி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. முன்னாடியே மில்க் பவுடரும் ஆயிலும் கரைச்சி வச்சுருந்தாலும் அது இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சேர்த்துக்கிறதுக்கு முன்னே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ கிண்ட ஆரம்பிக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்ட ஆரம்பிக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடி பிடிச்சதுன்னா அந்த கருப்பு அங்கங்கே வந்துடும். அது கலர் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும் பார்க்குறப்போ. அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ தான் கரெக்டாக ரெடியாகி வரும். இந்த மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கிண்டினாவே போதும். இது கரெக்டாக ரெடியாகி வரும். இந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு அந்த கொதி வர ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு பப்பிள் மாதிரி ஒரு கொதி வரும். அதை வந்தாவே போதும், இது ரெடியானது அர்த்தம். அது கரெக்டான பதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். 5 நிமிஷமாக இதே மாதிரி கிண்டிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கொதி வந்ததுன்னா ரெடியாகி வந்ததாக அர்த்தம். விடாமல் இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிண்டலாம் நம்ம.
இந்த மாதிரி கிண்டுறப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் ரெடியாகி வரும். நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்க. இப்போது இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கிறப்போ அப்படியே இதை கொஞ்சமாக கையில் தொட்டு இந்த மாதிரி உருண்டை கூட்டுங்க. உருண்டை கூட்டினோம்னா பாருங்கள் நமக்கு அது உருண்டை கூடி வரணும். உருண்டை கூடி வராமல் அப்படியே பிரிஞ்சு போகுது, கையில் ஒட்டுது பிசு பிசுனாக்கா அது ரெடி ஆகலன்னு அர்த்தம். இந்த மாதிரி உருண்டை கூடிச்சுன்னா இது முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கடைசியாக இதில் ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். 50 ml ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கப்புறம் நல்லா முழுசாக மிக்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செஞ்சுட்ருக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு ரெடியானது போதும். அப்படியே அந்த கடாயை சுற்றி மேலாக ஏற்றி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பர்ஃபி தட்டிடலாம். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த மோத்திச்சூர் பூந்தி நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண மோத்தி பாக் பர்ஃபி எடுத்து நெய் பூசி வச்சுருக்கிற ட்ரையில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடாயில் ஏற்றி விட்டுருந்தப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்திருந்தது. இப்போ வெதுப்பான சூடு இருக்குது. எடுத்து பர்ஃபி ட்ரையில் போட்டு தட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தட்டி விடணும். முழுசாக பரவுற அளவுக்கு இந்த மாதிரி தட்டி விடணும். இந்த செஞ்சுருக்கிற அளவு வந்து எவ்வளோ வரும்னா ட்ரையோட ஃபுல் அளவு வராது. நம்ம இதுக்கு மேலே ஒரு லேயர் வைக்க போகிறதுனால இது அந்த ட்ரையில் பாதி அளவுக்கு தான் வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த பர்ஃபி ட்ரையில் தட்டிருக்கும் பாதி அளவுக்கு வந்திருக்கு. நான் சொன்ன அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூந்தியை எடுத்து இது மேலே வச்சு தட்டிடலாம். நிறைய பேர் ட்ரையோட அளவு கேட்டிருந்தீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மில்க் கோகனட் பர்ஃபி போட்டிருக்கோம். அதில் சொல்லியிருக்கோம் ட்ரையோட அளவு. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த மோத்திச்சூர் பூந்தி ரெடியாக இருக்குது. இந்த பூந்தியை எடுத்து நம்ம இந்த பர்ஃபி மேலே போட்டு தட்டிடணும். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி முழுசாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி முழுசாக போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு ரோல் பண்ணி எடுத்துடலாம் வாங்க. இந்த பூந்தி எல்லா பக்கம் பரவுற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். எல்லா கார்னர்லேயும் முழுசாக பரவுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி பூந்தி ரெடி பண்ணிவிட்டு இதுலேயே மோத்தி பாக் ஸ்வீட் ரெடி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இதில் மோத்தி பாக் பர்ஃபி செய்ய போகிறோம். அதனால தான் நம்ம மில்க் பவுடர் யூஸ் பண்ணி பர்ஃபி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பூந்தியை வச்சு மேலே தட்டி விட்டுட்டுருக்குறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி இந்த பூந்தியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குன்றது. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஃபினிஷிங் தரணும். அதுக்கு கொஞ்சமாக மேலே நெய் பூச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்ப பாருங்கள் கண்ணாடி மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பண்ணுறப்போ நைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன். இப்போது ஒரு சூப்பரான மோத்தி பாக் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மோத்தி பாக் பர்ஃபி 5 மணி நேரமாக நல்லா ஆறி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ஆறி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை எடுத்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரையை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு கட் பண்ணோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ பாருங்கள் இந்த மோத்தி பாக் பர்ஃபி சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்களன்னா பூந்தி, கீழே பார்த்தீங்களன்னா உங்களுக்கு மில்க் பவுடரில் செஞ்ச பர்ஃபி ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். அட அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு நினச்சி அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த மோத்தி பாக் பர்ஃபியெல்லாம் ஒரு ட்ரையில் அடிக்கிடலாம் வாங்க. இந்த ஸ்வீட்டெல்லாம் ட்ரையில் அடுக்கினதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மோத்தி பாக் பர்ஃபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சலாம் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும் லைக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.